குண்டு கத்திரிக்காய், ப்ளூ காய், கத்திரிக்காய் பாருங்கள். இதிலே கொஞ்சம் இது ஒரு குண்டுலே உஜாலா, இது ஒரு குண்டு உஜாலா. தக்காளி விதை போட்டு விட்டாங்க. இதுங்க சும்மா தூக்கி விட்ட தக்காளி, வீட்டில் அலசி ஊற்றின தக்காளி விதை நிறையா வந்திருக்கு. இது மிளகா, இது லெமன் கிராஸ், இது சிலோன் பசலி, இது பொன்னாங்கண்ணி, கருண் துளசி, வாடாமல்லி, சாமந்தி, இன்சுலின் பிளான்ட்டு, மறிக்கொழுந்து பாருங்கள். சின்னதாக வச்சேன், அது குச்சி எவ்வளோ பெருசாக பாரு. மறிக்கொழுந்து செம்ம வாசனையாக இருக்குது. மறிக்கொழுந்து, துளசி, சங்குப்பூ, இது சங்குப்பூ ரெண்டும் அழகாக பூத்துருக்கு. இது ஒரு கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய்ங்க. இங்கே வரும், இது வரி கத்திரிக்காய், 2 வரி கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. கத்திரிக்காய், இது சங்குப்பூ, ட்வின்ஸ் ஒன்றா வச்சுருக்கு. இது விக்ஸு துளசிங்க. விக்ஸு துளசி, இந்த இலையை ஒன்று எடுத்து கசக்கி மோந்தோம்னா விக்ஸு ஸ்மெல் அடிக்கும். இதெல்லாம் சாமந்தி, இன்னும் பூக்களை வச்சுருக்கேன், லைனாக இருக்குது. இது கல்யாண மூலிகை. ஒரு நாள் ஃபுல்லாக மூலிகை மட்டும், ஒரு நாள் எல்லாத்தையும் தனியாக காட்டுறேன். இது டேபிள் ரோஸ், இந்த கலர்ஸ் இருக்குது என்கிட்ட. இந்த 2 கலர் இருக்குது. மொக்கு வச்சுருக்கு. வாடாமல்லி பூத்துருக்கு. இது டேபிள் ரோஸ். இது என்னன்னு தெரியுதா? இது வந்து பாருங்கள் எவ்வளோ நீளமாக வருதுங்க. இன்னும் நீளம் தொங்குங்க. இது வந்து பொடுதலைங்க, தெரியுதா? இதெல்லாம் விதை, பூலே கீழே வரும், விதை வரும். காட்டுறேன் பாருங்கள், விதை எடுத்தப்போ காட்டுறேன். இதை வந்து நீளம் நிறையா வரும், தான் கட் பண்ணிட்டேன். இதை அரைச்சி தலைக்கு தைச்சா பொடுகு இன்னும் கீழே வரும். முடி எவ்வளோ தூரம் வருதோ அந்த பாருங்கள். இது துருவிக்கு பச்சை, பூசணிக்காய் செடி அதுவாக வருது. ஒரு செடி பாவக்காய் அதுவாக வருது. காய்ச்சிருக்கு, 1 காய்ச்சிருக்கு. அப்படியே அறுவடையும் பண்ணுவோம். பாவக்காய் கீழே பிஞ்சு விட்டுருக்கு. ஓகே, இந்த செடி வந்து ரம்பைங்க, பிரியாணிக்கு போடுறதுங்க. 2 இலை போட்டால் செம்மையாக வாசமாக இருக்குது. இதோட வாசனை வந்து பாஸ்மதி ரைஸோட ஸ்மெல் அடிக்குது.